இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். உங்களோட உயிர் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. சில பேரு அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரு என்னுடைய தோழன் தான் என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட மாணவர்கள்லாம் யாரு உங்க உயிர் அப்படின்னு கேட்டா என்னைய சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய உயிராக ஒவ்வொருத்தரை இப்படி சொல்லுவாங்க. ஆனா வித்தியாசமா நம்ம பாரதிதாசன் அவர்கள் நம்முடைய தாய்மொழி தமிழ் தாங்க என்னோட உயிர் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாரதிதாசன் யாரு? இவரு புதுச்சேரியில பிறந்தவருங்க. இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அதாவது அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு கனக சுப்புரத்தினம். ஆனா இவரு பாரதியார் மேல கொண்ட பற்றுனால தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு ஒரு நூலை இவரு எழுதியிருக்காரு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுல ஒன்றுதான் பாரதிதாசன் கவிதைகள். அதுல தமிழின் இனிமை என்ற தலைப்புல ஒரு அழகான பாடலை நமக்கு கொடுத்திருக்காரு. இது 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல முதல் செய்யுளாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழின் இனிமையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கனியிடை உள்ள அந்த சுவையும், கனி அதாவது பழம், பழங்களில் உள்ள சுவையும், கரும்பு சாறுல உள்ள சுவையும், பூவுல இருக்கு இல்லையா தேனு, அந்த தேனின் சுவையும், காய்ச்சின பாகுல உள்ள சுவையும், பாலின் சுவையும், தென்னை மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட இளநீரும் சுவையும் எப்படி சுவை மிகுந்ததோ, இந்த சுவையெல்லாம் மிகவும் இனிமையானது. ஆனா இந்த சுவைகளையெல்லாம் விட தமிழின் சுவை மிக மிக இனிமை அப்படின்னு நான் சொல்லல, பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கின்றார். அப்படிப்பட்ட இனிமை மிகுந்த அந்த தமிழ் மொழி தாங்க என்னோட உயிர் அப்படின்னு சொல்றாருங்க. பாட்ட கேட்கலாமா? தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும், முற்றல் கழையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசன். நன்றி, வணக்கம்.